Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. இந்த இளைஞரணி எப்படி உருக்கொண்டு இன்றைக்கு ஆருயிர் இளவல் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த இளம் தலைவரால் மிகப்பெரிய உயரத்தை சிகரத்தை எட்டி இருக்கிறது. அந்த மாநாட்டிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பினை தலைவர் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே தேடி பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் 76,000 கிளைக்கழகங்கள். அந்த ஒவ்வொரு கிளைக்கழகத்திற்கும் ஒரு இளைஞரணி அமைப்பாளர், 3 துணை அமைப்பாளர், அதிலே மாத்திரம் 3 லட்சம் நிர்வாகிகள். எத்தனை பேர் உறுப்பினர் என்பதல்ல, ஒவ்வொரு கிளைக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் 3,04,000 பேர் இளைஞரணியினுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. 68,000 வாக்குச்சாவடிக்கும் பாக முகவர்கள் இளைஞரணியின் சார்பில் இருக்கிறார்கள். சென்னை போன்ற பெருநகரங்களில் பாகத்தினுடைய பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவர்கள் ஒரு 2 லட்சம் பேர். ஆக ஏறத்தாழ 5 லட்சம் பேரை கிளைக்கழகம் தொடங்கி தலைமை கழகம் வரை நிர்வாகிகளாக இளைஞனுக்கு பெற்றிருக்கிற ஒரு இயக்கம் இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே உண்டென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பெருமையை செய்து காட்டிய மகத்தான ஒரு இளம் தலைவனாக ஆருயிர் இளவல் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் பார்க்கிறேன். அவரை நான் பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். அதுவும் சாதாரணமா இப்ப போட்டு காட்டினார்களே, மாவட்ட அமைப்பாளர்களை துணை அமைப்பாளர்களை நேர்காணல் செய்து அதற்கு கீழே இருக்கிற நிர்வாகிகளை தொலைபேசியிலே சந்தித்து பேசி அப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் எண்ணி பார்க்கிறேன் வரலாற்றை. 1993ஆம் ஆண்டு இந்த இயக்கத்திற்கு ஒரு சோதனை வந்த நேரத்தில் தஞ்சையிலே பொதுக்குழுவை அண்ணன் கோசிமணி அவர்கள் கூட்டி இந்த இயக்கம்தான் உண்மையான திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தேர்தல் ஆணையத்திலே நிரூபிப்பதற்காக ஆவணங்களை எல்லாம் பொதுக்குழு ஆவணங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்த நேரத்தில் அன்றைக்கு ஆணையத்தினுடைய தலைவராக இருந்த TN சேஷன் சொன்னார், டெமோக்ராட்டிக்கலி ஸ்ட்ரக்சர்ட் ஒன்லி பார்ட்டி இன் இந்தியா DMK. இப்படி ஒரு தேர்தல் அமைப்பு முறையை, இப்படி ஒரு கட்டுமானத்தை, ஜனநாயகத்தை நான் வேறு எந்த அரசியல் கட்சியிலேயும் காணவில்லை என்று 93 சொன்னார். கொட்டுகிற மலையில் வீசுகின்ற புயலில் சரளை கற்கள் நிரம்பிய மலை உச்சியை நோக்கி நாம் நடக்கிறோம். கையிலே ஒரு அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கு அணையாமல் இருப்பதற்கு தம்பிமார்களே உங்கள் கையை தாருங்கள் என்று சில 100 பேர்களை வைத்துக்கொண்டு ராபின்சன் பூங்காவிலே தொடங்கிய இந்த இயக்கம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் 1,30,000 பேர் அமர்ந்து 91 சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்து 29 கழக மாவட்டங்களிலிருந்து இத்தனை பேரை கட்டுப்பாடோடு கடமையாற்றுகின்ற பணியை செய்திருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய சல்யூட் சல்யூட் சல்யூட். என்றைக்காவது ஒரு நாள் உலகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆய்வு செய்து இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று பார்த்தால் இவர் செய்திருக்கின்ற இந்த முன்முயற்சி தான் கேஸ் ஸ்டடி. சரித்திரம் சரித்திரம் சரித்திரம். நான் இந்த இயக்கத்தினுடைய மூலத்தை உங்களை அழைத்துக் கொண்டு எண்ணி பார்க்கிறேன். தந்தை பெரியார் இந்த இயக்கத்திற்கு தத்துவத்தை தந்தார். அண்ணன் வேலு அவர்கள் வரவேற்பை நிகழ்த்துகிற போது தந்தை பெரியாரை இந்த வடிவத்திலே பார்க்கிறேன் என்று சொன்னார். கலைஞர் சொன்னார், எரிமலையாய் சுடுதலாய் இயற்கை கூத்தாய் இறைவனுக்கே எதிர்ப்பு சொன்ன இங்கர்சாலாய் ஏனென்று கேட்பதிலே வயிற நெஞ்ச வாழ்த்தேராய் எப்போதும் பேசுவதில் ஏதர்ஸ் நகர் இங்கர்சாலாய் எம் தந்தை வாழ்ந்திட்டார். பம்பரமும் ஓய்வு வரும் சுற்றிய பின் ஆனால் படுகளமாய் போன பின்னும் சுற்றி வந்தார் என்று தந்தை பெரியார் இந்த மண்ணில் சுற்றி வந்தார். அண்ணா ஆட்சி பொறுப்புக்கு வந்து விட்டார் அந்த தத்துவத்தை முன்வைத்து. ஆனால் அப்போது பெரியாருக்கு மனசலிப்பு ஏற்பட்டது. ஏன் வாழுகிறோம் என்கின்ற அந்த விரக்தி ஏற்பட்டது. விடுதலையிலே எழுதினார், புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அமெரிக்காவில் இருந்தார். பதறி போய் சொன்னார், தலைவர் அவர்களே உங்களுக்கு ஏன் மனசலிப்பு? எனக்கு தெரிந்து உலகத்திலே எத்தனையோ புரட்சிகளை பார்த்திருக்கிறேன். ரஷ்யாவிலே 2 தலைவர்கள், மார்க்ஸ் லெனின். பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர் ரூசோ 2 தலைவர்கள். 2 நூற்றாண்டு வெவ்வேறு காலகட்டம். தத்துவத்தை தந்தது ஒருவர், அதை அரியணை ஏற்றவர் இன்னொருவர். ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு தத்துவத்தை ஒரு தலைவன் சொல்லி அவருடைய வாழ்நாளிலேயே அந்த தத்துவம் வெற்றி பெற்ற வரலாறு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது, ஏன் உங்களுக்கு சோர்வு என்று கேட்டவர் பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணா இயக்கத்தை கட்டியமைத்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்கு பெயர் சூட்டினார். தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரை
இந்த நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆளுகிறார் என்று அண்ணா சொன்னார். அதை இந்த மேடையிலே நான் எண்ணி பார்க்கிறேன். கலைஞர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார். நாங்கள் நாடாளுமன்றத்தில் 20 ஆண்டு காலம் இருக்கிறோம். தமிழுக்கு செம்மொழி மட்டுமல்ல, பெண்ணுக்கு சொத்துரிமை மட்டுமல்ல, ஆட்சியிலே அவர் எப்படி பணியாற்றினார், கொள்கையிலே எப்படி பணியாற்றினார். 56 இன்ச் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னார், சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து நேரு செய்யவில்லை, இந்திரா காந்தி செய்யவில்லை, நான் தான் செய்தேன். என்ன செய்தேன்? 40,000 கிராமங்களுக்கு மின்சாரம் போய் சேரவில்லை, நான் தான் சேர்த்தேன். குடியரசுத் தலைவர் உரையிலே சொன்னார். நான் பேசுகிற போது சொன்னேன், பிரதமர் அவர்களே, இன்றைக்கு 2024 சொல்லுகிறீர்களே 40,000 குடும்பத்துக்கு வீட்டுக்கு நாங்கள் மின் இணைப்பு கொடுத்தோம் என்று 1974 எல்லா கிராமத்திற்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்த ஒரு தலைவன் கலைஞர் என்கின்ற அந்த தலைவன், மகத்தான தலைவனை தலைவராக பெற்ற இயக்கம் இந்த இயக்கம் என்று சொன்னேன். இப்படி பெரியார், அண்ணா, கலைஞர் இந்த தத்துவங்களை எல்லாம் தாங்கி இருக்க நம்முடைய தலைவர் இங்கே இருக்கிறார். சுருக்கமாக சொன்னால் திராவிட மாடல் அரசை இயக்கி கொண்டிருக்கிறார். பெரியார் தனி நாடு கேட்டார், திராவிட நாடு கேட்டார், தமிழ்நாடு கேட்டார். அண்ணா திராவிட நாடை கைவிட்டு விட்டு தனித்தமிழ் நாட்டை கைவிட்டு விட்டு மாநில சுயாட்சி கேட்டார். மாநில சுயாட்சிக்காக தீர்மானம் போட்டார் கலைஞர். தனிநாடு கேட்டவர் பெரியார், மாநில சுயாட்சி வேண்டியவர் அண்ணா, தீர்மானம் போட்டவர் கலைஞர். தீர்மானத்தோடு நிற்கவில்லை. இன்றைக்கு மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற போது நீட்டாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லுகின்ற பொருளாதாரத்தில் பின்னடைந்தவர்கள் என்பதற்காக இடஒதுக்கீடு தருகிறீர்களே, உண்மையான இடஒதுக்கீடு கோட்பாட்டை தவிர்த்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். Chettinad Cement, perfect concrete choice, 63 years of excellence.